மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரச்சாரம் களைகட்ட துவங்கியுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கம், புதுப்பாக்கம், வேலியூர், கோவிந்தவாடி, படுநெல்லி, புரிசை, வளத்தூர், பரந்தூர், சிறுவாக்கம், காரை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். முன்னதாக படுநெல்லி பகுதியில் கிரெயின் மூலம் சுமார் 30 அடி உயரமுள்ள 200 கிலோ எடை மாலையை கிரெயின் உதவியுடன் வேட்பாளருக்கு அணிவித்து உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து வேட்பாளருக்கு தெருக்கூத்து கலைஞர்கள் நடனமாடி வேட்பாளரை வரவேற்றது மட்டுமில்லாமல் நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு தெருக்கூத்து கலைஞர்கள் மூலம் வாக்குகளை சேகரித்தனர். தொடர்ந்து காரை கிராமத்தில் வேட்பாளருக்கு 2 ஜேசிபி மூலம் 150 கிலோ எடையுள்ள ரோஜா பூக்களை தூவி பூமழை மூலம் வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து திமுக கலரில் காகித பூமழையும் பெய்தது. மேலும் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்த கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுக தொண்டர்கள் தங்கள் கட்சி கொடி இணைக்கையில் வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் செல்வம், திமுக அரசு 2 ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகளை செய்துள்ளது. மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டி உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து வருகிறார். தற்பொழுது பிரதமர் தேர்தல் என்பதால் இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒருவர் பிரதமராக நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். 10 ஆண்டுகளாக மோடி இந்தியாவிற்கு எதுவும் செய்யவில்லை. கேஸ் மானியம் தற்பொழுது வழங்கப்படுவதே இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நேரமாகிக் கொண்டிருக்கிறது. வாகனத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சுகர் பேஷண்ட். நீங்களும் சென்று சீக்கிரம் சாப்பிடுங்கள் என தெரிவித்து அங்கிருந்து சென்றார். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். எண்ணற்ற திட்டங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேசணும். நீங்களும் யாரும் 1.5 மணி நேரம் காத்துட்டு நினைக்கிறேன். யாரும் ஒன்றும் சாப்பிடல. பின்னாடி திட்டிட்டு எல்லாம் பாதி பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஆகையால் நாமும் நலமோடு இருக்க வேண்டும், நீங்களும் நலமோடு இருக்க வேண்டும், நாடும் நலமோடு இருக்க வேண்டும், நம்ம காரையும் நலமோடு இருக்க வேண்டும். ஆகையால் உங்கள் பாதைகளை தொட்டு கேட்கின்றேன். மரியாதைகள் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.